இப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். பைத்தானில் நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட் வைஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் சில ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் அரித்மெட்டிக் பார்க்கலாம். அரித்மெட்டிக்னா பேசிக்கான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அப்புறம் பவர், மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 5ன்னு வச்சுருக்கேன், b ஈக்குவல் டு 4ன்னு வச்சுருக்கேன். பிரிண்ட் a ப்ளஸ் b ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா 9 வந்திருக்கு. 5 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9. இதுவே நான் வந்து மைனஸ் பண்ணனா a மைனஸ் b பண்ணனா 5 மைனஸ் 4 ஈக்குவல் டு 1 வந்திருக்கு. இதுவே a இன்ட்டுனா a ஸ்டார் b மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அது பண்ணோன்னா 5 4 நமக்கு 20ன்னு வரும். இதுவே நமக்கு டிவிஷன் என்னன்னா 5 டிவைட் பை 4 1.25 வந்திருக்கு. இதுவே நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். டிவைட் பண்ணி அதுவே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும் நியரஸ்ட் வேல்யூவா. இந்த 1 ரவுண்ட் ஆஃப் பண்ணிருச்சா. பவர் வேணும்னா a பவர் bனா 2 ஸ்டார் யூஸ் பண்ணோம். a ஸ்டார் ஸ்டார் b 5 பவர் 4 அப்போனா நமக்கு 625ன்னு வந்திருக்கு. அப்புறம் வந்து மாடுலஸ் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கு வந்து a பர்சன்டேஜ் b பண்ணால் இது வந்திருக்கா 1ன்னு. இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் அப்புறம் மொத்தமாக கமெண்ட் ஆயிரும். இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். அசைன்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நார்மலாக ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவீங்களே, a ஈக்குவல் டு 5. இதுதான் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். செகண்ட் வந்து a ப்ளஸ் ஈக்குவல் டு 5. இது எப்படின்னா ஆல்ரெடி ஏக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். லைக் ஏக்கு வந்து 5 ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. அதோடு சேர்த்து மறுபடியும் a கூடவே 5 ஆட் பண்ணும். a ஈக்குவல் டு a ப்ளஸ் 5. அதாவது 5 ஏவோட வேல்யூ என்ன 5, அது கூட மறுபடியும் 5 ஆட் பண்ணும். ஆட் பண்ணி அதில் வர வேல்யூ மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வேல்யூ வந்து 10ன்னு வரும். 10 வந்து இதே நான் இங்கே 3 கொடுத்து பார்க்குறேன். இப்போ ஆல்ரெடி 5 இருக்குது. 5 ப்ளஸ் 3 அதை மறுபடியும் ஏக்கே நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா ஏ பிரிண்ட் பண்ணால் நமக்கு 8ன்னு வரும். இதுவே நம்ம மைனஸுக்கு பண்ணலாம். a மைனஸ் ஈக்குவல் டு அது 2ன்னு வரும். a வேல்யூ இப்போ 2. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு பண்ணலாம், டிவிஷனுக்கு பண்ணலாம், மாடுலோக்கு பண்ணலாம். டிவைட் பண்ணி ரிமைண்டரை வந்து மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் பண்ணலாம். அண்டு பவருக்கு பண்ணலாம், a ஸ்டார் ஸ்டார். இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன்.
கம்பேரிஷன் வந்து ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணும். இப்போ A ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன், B ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். A ஈக்குவல் டு பியா ஈக்குவலாக இருந்தால் எனக்கு வந்து இங்கே ட்ரூன்னு வரும். லைக் நான் பிரிண்ட் பண்ணுறேன், இது ரன் பண்ணி பார்க்குறேன், நமக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இதுவே நான் ரெண்டுமே 5 கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பாருங்கள் ட்ரூன்னு வருதா. இதுவே நான் இங்கே மாற்றிட்டு நாட் ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்குது, A நாட் ஈக்குவல் டு B, அது போட்டோன்னா பாருங்கள் ட்ரூன்னு வருது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதேமாதிரி இன்னொன்று ஆப்ரேட்டர் வந்து A கிரேட்டர் தென் B, 5 இஸ் கிரேட்டர் தென் 8 இல்லை. அப்போ எனக்கு இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். இதுவே லெஸ் தென் போட்டு பார்க்கலாமா, ட்ரூன்னு வந்துருச்சா. ஏன்னா 5 இஸ் லெஸ் தென் 8. இதுலேயே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். நான் இங்கே வந்து 5 கொடுத்துட்றேன், அப்படின்னா எனக்கு ட்ரூ வரும். ஒன்று கிரேட்டர் தான் இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ட்ரூன்னு வந்துருச்சா. இதுதான் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்.